الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலுள்ள படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி பூண்டோ நாவினால் சாட்சி பகர்கிறேன். எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபாஉ தாபியீன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சுவனத்தின் மீது ஆசை வைத்து எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ எங்களுடைய மௌத்துக்கு முன்னுள்ள வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து எவைகளையெல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தன்னும் நல்பதேசமும் வசியத்தன் மட்கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு படைத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை நல்லெண்ணம் கொள்வோம். முதலிலே நல்ல எண்ணம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் பலவற்றை சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். அவைகளில் நல்லவற்றை சிந்திப்பது, நல்லவற்றை எண்ணுவதை நல்லெண்ணம் என்று நாங்கள் சொல்வோம். பொதுவாக மனிதனுடைய குண இயல்புகள் ஒரு மனிதரை பற்றி நல்லதாகவோ கெட்டதாகவோ எண்ணுவது. நாங்கள் ஒரு இடத்திலே வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு முன்னால் ஒருவர் கடந்து செல்கிறார் என்றால், இவர் ஏன் இங்க போனார், இவர் இதுக்கு போய்ப்பாரோ அதுக்கு போய்ப்பாரோ, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ என்று அடுத்தவர்களை பற்றி எண்ணுகிறோம். அது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஆனால் இங்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் படைத்த ரப்பை பற்றி நல்லெண்ணம் கொள்வோம். படைத்த ரப்பை நல்லெண்ணம் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2877வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். சொல்கிறார்கள், சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قبل موته بثلاثه ايام. நபிகளார் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை இந்த சமூகத்துக்கு சொன்னார்கள்.
அதை நான் சொல்லுகிறேன் என்று அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டதாக அறிவிக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதாக, லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணத்தை அடைய வேண்டாம், மௌத்தாக வேண்டாம், இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே தவிர நீங்கள் மரணத்தை அடைய வேண்டாம். இந்த செய்தியிலிருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளலாம். நாங்கள் அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அப்படியாக இருந்தால் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் நாங்கள் கொள்கிறோமா? நாங்கள் யாரும் நான் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொள்கிறேன் என்று சொல்வது கிடையாது. ஆனால் எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொள்வதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. உண்மையிலேயே படைத்த ரப்பை எப்படி நாங்கள் விளங்கி இருக்கிறோம்? எங்களுடைய ஈமானின் முதலாவது விடயம் ஆமந்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லிய நாங்கள் ஒவ்வொருவர்களும் படைத்த ரப்பை எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய சிறு வயதிலே எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களை படைத்த ரப்பை எப்படி நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்? சின்னஞ்சிறார்கள், அவர்களுடைய அந்த வயது என்பது துடி செய்யக்கூடிய வயது. ரோட்டிலே போகிற போது பக்கத்து வீட்டிலே மாங்காய்கள் கிடைக்கும், அதை பறிக்கக்கூடிய வயது. மாங்காவை கண்டால் கல்லெடுத்து எறிவார்கள். இது அவர்களுடைய குறும்புத்தனம். அவர்களுக்கு ஹலால் தெரியாது, அவர்களுக்கு ஹராம் தெரியாது. அவர்களுடைய பண்பே எதையாவது எடுக்க வேண்டும். அது யாருடைய இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய வயது என்பது அப்படியான ஒரு வயது. அந்த நேரத்திலே அந்த சிறிய குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி எங்களை படைத்த ரப்பை அறிமுகப்படுத்துகிறோம்? கல்லடிக்க கூடாது, களவெடுக்க கூடாது, அல்லாஹ் சுடுவான். பொய் பேசக்கூடாது, பட்ட பேர் சொல்லக்கூடாது, அல்லாஹ் வாயிலே சுடுவான் என்று எங்களுடைய சின்னஞ்சிறார்களுக்கு எங்களை படைத்த ரப்பை அல்லாஹ் கொடூரமானவன், நெருப்பினால் சுடக்கூடியவன் என்று அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறோம். சிறு வயதிலிருந்தே அந்த ரப்பை அவ்வாறு நாங்கள் அறிமுகப்படுத்தியதன் விளைவாகத்தான் அவர்கள் பெரிதாக போனாலும் அல்லாஹ்வை பற்றிய கெட்ட உணர்வுகளை உருவாக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் புரூஜிலே தான் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களுடைய இறைவனின் பிடியானது கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறான். நாங்கள் சொல்வதை போல இறைவன் சுடக்கூடியவன் தான், இறைவன் அதாவது எங்களுக்கு தண்டனை தரக்கூடியவன் தான். ஆனால் அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் எப்படிப்பட்டவன், தன்னுடைய சிஃபத்து எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற போது அழகாக சொல்லி காட்டுகிறான். ஹுவ யுப்திஉ வ யுஈத், அவன் தான் ஆரம்பமானவன். அதே போல அவன் வஹுவல் கஃபூருல் வதூத், அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுள்ளவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம், அவன் இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன் என்று அவனை ரஹ்மத்துக்குரியவனாக அவன் அறிமுகப்படுத்துகிறான். நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். நாங்கள் எப்போதும் பயன்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹுவை நாங்கள் சொல்லுகிறோமே, அவனுடைய உண்மையான சிஃபத்துக்களை ஒழுங்காக நாங்கள் விளங்கிக் கொள்வது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு மனிதர் இறைவனை எப்படி எண்ணி இருக்கிறார் என்பதை பாருங்கள். நபிகளாருக்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு மனிதர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயிலே இருக்கிறார் என்ற செய்தி. நபிகளார் அந்த மனிதரை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். இந்த செய்தி புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே, முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் அந்த மனிதரை பார்க்க போகிறார். இந்த மனிதர் நல்ல நிலையிலே இருந்தவர், உடம்பெல்லாம் நல்ல பொடி பில்டராக, அதாவது நல்ல திடகாத்திரமானவராக இருந்த ஒரு மனிதர். இப்பொழுது இவர் மிகவும் மெலிந்து போய்த்து ஒரு பிறந்த கோழி குஞ்சியை போல, ஒரு பறவை குஞ்சு பிறந்திருக்கிற போது எப்படி மெலிந்து காணப்படுமோ அப்படியான நிலையில இருக்கிறார். நபிகளார் அந்த சஹாபியை போய் பார்க்கிறார். பார்த்துவிட்டு நபிகளார் கேட்கிறார்கள், ஹல் குந்த தஅவத் அல்லாஹ் பிஷையின், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏதாவது ஒன்றை பிரார்த்தித்தீர்களா, அல்லாஹ்விடத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டீர்களா என்று நபிகளார் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், கால நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் பிரார்த்தித்தேன். அவர் மரண தருவாயில இருக்கிற போது நபிகளார் போய் பார்க்கிறார். நல்லா இருந்த மனிதர் இப்பொழுது கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், அந்த மனிதர் நான் பிரார்த்தித்தேன் அல்லாஹ்விடத்திலே.
எப்படி பிரார்த்தித்தேன் தெரியுமா? அல்லாஹும்ம மா குந்த முஆகிபி பிஹி ஃபில் ஆখিরা, நான் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்து, நான் அட்டூழியங்கள் செய்து தண்டனை பெற, மறுமையிலே தண்டனை பெறுவதற்கு உறுத்துடையவனாக இருந்திருந்தார், மறுமையிலே எனக்கு தண்டனை சுவர், இந்த உலகத்திலே நான் மாற்றம் செய்து, அதாவது அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்தவனாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நான் அடிபணியாமல் வாழ்ந்திருந்தால் மறுமையிலே அதற்கு தண்டனை இருக்கிறது. மறுமையிலே தண்டனை தருவதாக இருந்தால் எனக்கு அந்த தண்டனையை, மறுமையில் கிடைக்கக்கூடிய தண்டனையை உலகத்தில் தந்துவிடு. அவர் என்ன நோக்கத்துக்காக கேட்கிறார்? மறுமையிலே தான் தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது, மறுமையிலே அந்த சுவர்க்கத்துக்கு நான் போக வேண்டும், அடுத்த வாழ்க்கையில் நான் தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது, அது பயங்கரமானது, அதைவிட இந்த உலகத்திலேயே நான் தண்டனையை பெற்றுவிட வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்ததீஉஹு வலா துதீகுஹு, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை ஏற்றுக்கொள்கிற சக்தி உங்களுக்கு இல்லை. அல்லாஹ் உங்களை தண்டிப்பவனாக இருந்தாலும் அவன் கஃபூர், அவன் இரக்கம் உள்ளவன், அவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை முடிகின்ற போது ஒரு காலமும் எனக்கு தண்டனையை தா, இந்த உலகத்திலே எனக்கு தண்டனையை தந்துவிடு என்று கேட்டு விடாதீர்கள். நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், குல்த, நீங்கள் கேளுங்கள், அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதாக இருந்தால் இந்த உலகத்திலும் எனக்கு நலவைத்தா, மறுமையிலும் எனக்கு நலவைத்தா என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சஹாபி அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயத்திலே தான், அல்லாஹ் என்னை தண்டிப்பான் என்ற பயத்திலே தான் அவர் அல்லாஹ்விடத்தே தண்டனையை கேட்கிறார். மறுமையிலே தண்டித்து விடாதே, உலகத்திலே தாண்டு. ஆனால் நபிகளார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாக இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். நீங்கள் அவனிடத்திலே பிரார்த்தனை புரியுங்கள் என்ற செய்தியை, உங்களுடைய ரப்பை நல்ல எண்ணம் கொண்டு வாழுங்கள், அவன் எப்போதும் உங்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய சிபத்திலே கை வைத்ததற்காக ஒரு நல்ல மனிதரை அல்லாஹ் தண்டித்த செய்தியை பனி இஸ்ரவேல் காலத்தில் நடைபெற்ற சம்பவத்தை நபிகளார் சொல்கிறார்கள். இது அபூதாவுத் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த பனு இஸ்ரவேல் காலத்தில் இருந்த இரண்டு மனிதர்கள். ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வணக்கசாலி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருந்த ஒரு மனிதர். அடுத்த மனிதரோ பாவியாக இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் கிடையாது. இந்த பாவியான மனிதரை பார்த்து இந்த வணக்கசாலி சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ இவ்வளவு அநியாயம் செய்கிறேயே, இவ்வளவு கொடூரமாக இருக்கிறேயே என்று அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற செய்தியை இவர் சொல்கிறார். உலகத்திலே நடக்கிறது. இவர்கள் இருவரும் மரணித்ததற்கு பின்னால் அவர்களை அல்லாஹ் மறுமையில் விசாரணைக்காக எழுப்புவான், இரண்டு பேரையும் விசாரிப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த நல்லமல் செய்து நல்ல மனிதனாக உலகத்திலே வாழ்ந்தவன் அல்லாஹ்வை பற்றி எப்படி அடுத்தவருக்கு சொல்கிறான், உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்ற அந்த சொன்ன ஒரே காரணத்திற்காக ஒரு மனிதன் எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாங்கள் கையடிக்க முடியாது, அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் பாவிகளே, பாவம் செய்தவர்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இறைவன் நல்லவன், இறைவன் என்பவன் எப்போதும் எனக்கு அநியாயம் செய்தவன் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பனு இஸ்ரவேல் காலத்தில் வந்த அந்த மனிதர் அல்லாஹ்வை எப்படி சொல்கிறார், அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னதற்காக அந்த நல்ல மனிதரை நரகத்தில் போட்டதாகவும், அடுத்த மனிதன் பாவியாக இருந்தவனை அல்லாஹ் விசாரித்த நேரத்திலே அவன் சொல்லுகிறான், நான் பாவம் செய்தவன் தான், நான் அநியாயம் செய்தவன் தான், ஆனால் என்னுடைய பாவத்தை விட
உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய ரஹ்மத் உன்னை மிகைத்து விடும், நீ என்னை மன்னிப்பாய் என்று நான் நம்பி இருந்தேன் என்று சொன்னதற்காகவே அல்லாஹ் அவனை சுவனத்தில் போட்டான் என்ற செய்தியை அபூதாவுத் ஹதீஸ் கிரந்தத்தில் 4901வது ஹதீஸாக நாங்கள் பார்க்கிறோம். இது அனைத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நாங்கள் அல்லாஹ்வை எந்த நிலையிலே இருந்தாலும் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை ஏன் சொல்கிறேன் சொன்னால், மனிதனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தொழில்களிலே பிரச்சனைகள் வரும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ பிரச்சனைகள் வரும். காலங்கள் மாறிக்கொண்டு வரும். பிசினஸ்லே தோல்வி அடைந்து கொண்டு போவோம். எங்களுடைய அதாவது விவசாய நிலையங்கள் அழிந்து போவோம். விருப்பத்துக்குரியவர்கள் மரணித்து போவார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் ரப்பை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் எனக்கு தண்டனை தருகிறானே என்று அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் வைத்து விடக்கூடாது. ஒரு மனிதனை பற்றி குர்ஆன் அழகாக சொல்கிறது. சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா சொல்லி காட்டுகிறான்? ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு. ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி சோதனை தெரியுமா? ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. அவனுக்கு சொத்து செல்வங்களை அள்ளி கொடுக்கிறான். விவசாயம் செய்கிறார், ஹோ என்று லாபம் வருகிறது. வியாபாரம் செய்கிறார், மாஷா அல்லாஹ் லாபம் வருகிறது. ஒன்றுக்கு 2 கார் வாங்குகிறார், அதாவது பில்டிங் எடுக்கிறார், வீடு கட்டுகிறார், லாபம். அவர் கை வைப்பதெல்லாம் வெற்றியின் மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் ஒரு சோதனை தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நேரத்திலே இந்த மனிதர் என்ன சொல்வான் தெரியுமா அல்லாஹ்வை பற்றி? ஃபயகூலு ரப்பி அக்ரமன். என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்துகிறான், என்னுடைய ரப்பு என்னை நல்லா வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வான். அதே மனிதனுக்கு நல்ல சொத்து செல்வங்களை கொடுத்து வியாபாரத்திலே பரக்கத்தை செய்து அப்படி வாழ்ந்த அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இப்ப சோதனையை கொடுக்க ஆரம்பிக்கிறான். வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. கொடுத்த ரிஸ்கை பிடிக்க ஆரம்பிக்கிறான். வியாபாரத்தில் இப்ப லொஸ்ட் வருகிறது, விவசாயத்திலே லொஸ்ட் வருகிறது. இப்பொழுது 2 கார்கள் இருந்தது, 1 கார் விற்க வேண்டி வருகிறது, வீடுகளை விற்க வேண்டி வருகிறது. இப்படி சோதிக்க ஆரம்பித்தால் அந்த மனிதன் தன்னுடைய இறைவனை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபயகூலு ரப்பி அஹானன். என்ற ரப்பு என்னை கேவலப்படுத்துகிறான், என்ற ரப்பு என்னை அநியாயப்படுத்துகிறான் என்று இந்த மனிதன் அவனுடைய பிரச்சனைகளின் போது அல்லாஹ்வை பற்றி வேற ஒரு கண்ணோட்டத்திலே காண்கிறான். அதனால் தான் மனிதர்கள் பிரச்சனை வருகின்ற போது நாங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் தானே, நபிகளார் சொல்கிறார்கள் பிரச்சனையின் போதுதான் அவருடைய ஈமான்களை சோதிக்க முடியும். அவருடைய ஈமான் எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். ஒரு மூமினை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற போது அஜபன் அம்ரில் மூமின். உண்மையான மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுக்கு எல்லா நிலையும் நல்லதாகத்தான் இருக்கும். அல்லாஹ்வை பற்றி எல்லா நிலையிலேயும் அவன் நல்ல ஒரு எண்ணத்திலே தான் இருப்பான். இதா அசாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு சந்தோஷம் வருகிறதா ஃபஷக்கர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். எனக்கு இவ்வளவு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வான். அதுவும் அவனுக்கு நல்லதாகத்தான் இருக்கும். இதா அசாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு கெடுதி வந்து விட்டது, தீங்கு வந்து விட்டதா, அப்பொழுது ஃபஸபர், அவன் பொறுமையாக இருப்பான். மனிதனாக இருக்கிறவன் எல்லா நிலையிலேயும், ஒரு மூமின் அல்லாஹ்வை எல்லா நிலையிலேயும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாரிஜிலே, சூரா மாரிஜிலே சொல்கிற போது இந்த மனிதனுடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னல் இன்சான குலிக ஹலூவா. இந்த மனிதன் பதட்டக்காரனாக இருக்கிறான், அவசரக்காரனாக இருக்கிறான். இந்த மனிதனுக்கு இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால், ஏதாவது ஒரு தீங்கு வந்து விட்டால் திடுக்கிட்டு போய் விடுகிறான். ஏன் எனக்கு இப்படி வந்துட்டு, எனக்கு மட்டுமா இப்படி? நாங்கள் பார்க்கிறோம், எங்களிலே ஒருவர் வீட்டிலே பாப்பா மூத்தா பைத்தால், கணவன் மனைவி மூத்தா பைத்தால் மனைவி, சில மனைவிகள் சொல்லுகின்ற வார்த்தைகள், அல்லாஹ்க்கு கண் இல்லையா? இவரை மட்டும்தானா எடுக்கிறது? எங்களுக்கு மட்டும்தானா சோதனை? ஒன்றுக்கு பின்னால ஒன்று. இவர் மூத்தா பைத்தாரு, எல்லாம் படுத்த படுக்கையா, நோய்க்கு மேல நோய் வந்து கொண்டிருக்குது. என்ன இது, அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் அல்லாஹ்வை எங்களுடைய வார்த்தைகளினால் பேசி விடுகிறோம். அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, இது அனைத்துக்கும் முக்கிய காரணம் இறைவனை பற்றிய எண்ணம் பிழையாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது. அதே போல கலா கதிர், அல்லாஹ்வுடைய கதிரை பொருந்திக் கொள்ளாத ஒரு நிலைமை. நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்களிலே 6வது விடயம், அந்த கதிரை எனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, எனக்கு தீங்காக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்துகிறான்.
அன்பார்ந்தவர்களே, சூரா பக்ராவிலே அல்லாஹ் இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் எனக்கு இது வேணும் வேணும் என்று அதாவது ஆசைப்படுவான், ஆனால் அவனுக்கு அது கிடைக்காமல் இருக்கும். இன்னொரு மனிதன் வேணாம் வேணாம் என்று ஆசைப்படுவான், எனக்கு இது வேணாம் என்று, ஆனால் அவனுக்கு அது கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் வெறுக்கிறான், எனக்கு இது வேணாம் என்று வெறுக்கிறான், ஆனால் அதிலே அவனுக்கு நலவு இருக்கிறது, அவனுக்கு தெரியாது. ஒரு மனிதன் ஒரு விடயத்தை விரும்புகிறான், ஒரு விடயத்தை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறான், அதிலே அவனுக்கு கெடுதி இருக்கும், அது அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும். எது நலவு எது கெடுதி என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்கள் அவனுடைய அந்த நியமத்துகளை, அவனுடைய சோதனைகளை எல்லாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இறைவன் மீது நாங்கள் கெட்ட எண்ணம் கொள்வதற்கு இன்னும் ஒரு காரணமும் அல்லாஹ்வினுடைய சிஃபத்தை ஒழுங்காக, அவன் தன்னை பற்றி குர்ஆனில் சொல்லுகின்ற அவனுடைய பெயர்களை ஒழுங்காக புரிந்து கொள்ளாத விளைவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ரஸாக் என்று சொல்லி காட்டுகிறான், தன்னை ராஸிக் என்று சொல்லி காட்டுகிறான். அவன் ரிஸ்க் அளிப்பவன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு உணவளிக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையன் மذ்கூரா, மனிதர்கள் தாயுடைய வயிற்றிலே குறிப்பிட்ட காலம் இருப்பதற்கு முன்னால் எங்க இருந்தார்கள்? லம் யகுன் ஷையன் மذ்கூரா, என்ன பெயரிலே இருந்தோம் என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இன்று நாங்கள் முகமது அஹ்மத் என்று இருக்கிறோம், ஆனால் நீங்கள் தாயுடைய வயிற்றில் உருவாவதற்கு முன்னால் என்ன பெயரிலே இருந்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். லம் யகுன் ஷையன் மذ்கூரா, என்னென்றே சொல்ல முடியாத ஒரு நிலையிலே இருந்தீர்கள். இன்னா கலக்னல் இன்சான மின் நுத்பத்தி அம்சாஜின், உங்களை ஒரு சிறு இந்திரியத்துறையில் இருந்து நாங்கள் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, படைத்த ரப்பு உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள் வைத்து உங்களுக்கு உணவளித்த அதே ரஸாக்கு தான் இன்னும் இருக்கிறான். தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த அடுத்த மறுகணம் தாயுடைய மார்பகத்திலே நாங்கள் பால்களை குடிக்கிறோமாக இருந்தால் யார் ரிஸ்க் தந்தது? தாயுடைய அந்த மார்பகத்தில் இருந்து நாங்கள் பால் குடிக்கிறோமாக இருந்தால் அந்த ரப்பு எனக்கு ரிஸ்க் அளித்தான். அதே ரப்பு தான் இன்னும் இருக்கிறான். ஆனால் அந்த ரப்பை நாங்கள் மறந்து விடுகிறோம். அந்த ரஸாக் என்று சொல்லுகிற அந்த ரப்பினுடைய பண்பை மறந்தவர்களாக எங்களுடைய தொழில் என்று இறைவனை மறந்து வாழ்கிறோம். இறைவனை எப்படி கெட்டெண்ணம் கொள்கிறோம் தெரியுமா? நான் பாங்கு சொன்னால், தொழுகைக்கு வந்தால் கடையில் பிசினஸ் லொஸ்ட் ஆகிறோம். உங்களுக்கு லொஸ்ட் ஆகுதா? உங்களுக்கு பிசினஸ் செய்யறதுக்கான ஐடியாவை தந்ததே வல்லாஹு கைருர் ராஸிகீன், அந்த ரஸாக்கு தான் உங்களுக்கு தந்தான். அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறான். நீங்கள் கடையை போடுவதற்கும் உங்களுக்கு தந்தது அந்த அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வுக்காக கடையை மூடிவிட்டு வர முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் அல்லாஹ்வை எங்களுடைய செயற்பாடினால் கெட்டெண்ணம் கொள்கிறோம். எங்களுடைய தொழில்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டும் எங்களை தூரமாக்குவதாக இருந்தால் நாங்கள் சில மனிதர்களை பார்க்கலாம். நோன்பு காலத்தில் நோன்பு பிடிக்க மாட்டார்கள். ஏன் நோன்பு பிடிக்கல? என்ற தொழில் கூலி தொழில் செய்யறது. நான் நோன்பு பிடிச்சிட்டு போனா எப்படி நான் தொழில் செய்வது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரஸாக், உங்களுக்கு ரிஸ்க் தாரவன் அவன்தான். எப்படி நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் தருகிறானோ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிறந்ததோட எப்படி பிறந்தோம்? உடுப்பணிந்தவர்களாகவா பிறந்தோம்? உரியானங்களாக நாங்கள் பிறந்தோம். ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு இன்று எப்படி நாங்கள் இந்த இடத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம்? உடுப்பணிந்தவர்களாக, மணிக்கூடு அணிந்தவர்களாக. எத்தனையோ செல்வத்திலே அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே. 1-2 வாகனத்தை தந்திருக்கிறானே, 1-2 வீடுகளை தந்திருக்கிறானே. எல்லாம் எங்களுடைய அறிவினாலா நாங்கள் உடைத்தோம்? இல்லை, அல்லாஹ் எனக்கு தந்தது, என்ற ரப்பு தந்தது. அன்புக்கினிய இஸ்லாமிய தோழர்களே, நாங்கள் ஒரு காலமும் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. அவனுடைய பண்புகளை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனக்கு எல்லா நிலையிலையும் ரிஸ்க் அளிப்பவன் அந்த அல்லாஹ் தான் என்பதை எல்லா நிலையிலையும் நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போதுதான் நாங்கள் மரணிக்கின்ற போது நல்ல மனிதர்களாக எங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் போதும் அல்லாஹ் தான் எனக்கு துணை நிற்பான் என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள முடியும். அந்த நல்லெண்ணம் கொண்ட நிலையிலே தான் நாங்கள் மரணத்தை சந்திக்க வேண்டும்.
இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக ஒரு செய்தியை சொல்கிறான். அன்ன இந்த வன் அப்தி பி, ஒரு மனிதன் என்னை எப்படி எண்ணுகின்றானோ அப்படித்தான் நான் இருப்பேன். அவன் நல்லதாக என்னை எண்ணுகின்ற போது அவனுக்கு அது நலவாக அமையும். அல்லாஹ்வை நாங்கள் கெட்டதாக எண்ணிவிட்டால் ஷர்ரல்லஹு, அது அவனுக்கு தீங்காக அமையும் என்று நபிகளால் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது ஹதீஸில் குதிஸில் அல்லாஹ் சொன்னதாக நபிகளால் சொல்கிறார்கள். எனவே என் அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் எல்லா நிலைகளையும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களை, அவன் ரஸாக், அவன் ரஹ்மான், அவன் கஃபூர், அவன் வதூத் என்று சொல்கிற தன்னுடைய எல்லா பண்புகளையும் முழுமையாக நாங்கள் நம்பி அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொள்வதின் ஊடாக எமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம், முதலாவதாக எங்களுடைய ஈமான் பலப்படுத்தப்படும். எந்த பிரச்சனைகள் வருகின்ற போதும் என்னை படைத்த ரப்பு என்னை கைவிட மாட்டான், எனக்கு அவன் உறுதுணையாக இருப்பான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பு குண்டத்தில் வீசி எடுக்கிற போது அந்த ரப்பு பாதுகாத்தானோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஈமானோடு இருந்தார்களோ மீண்டு வந்தார்களோ அதே ரப்பு தான் இன்னும் எங்களுக்கு இருக்கிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலிலே பின்னால் ஃபிரௌனுடைய படை, முன்னால் பெரும் கடல் இப்படி வருகின்ற போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ கேட்டு அந்த கடலை இரண்டை பிளந்து கொடுத்தாரோ அதே ரப்பு தான் இன்னும் இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் இருக்க வேண்டும். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான் என்று ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்வதினால் எங்களுடைய ஈமான் பலப்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தக்வா அதிகரிக்கும். தக்வா எந்த நேரத்திலேயும் நாங்கள் என்னுடைய ரப்பை பயந்தவர்களாக வாழுகின்ற போது அவன் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தருவான். நாங்கள் எதற்கு பயப்படுகிறோம்? இந்த உலகத்திலே நான் நொஸ்டாகி விடுவேனோ, இந்த உலகத்திலே எனக்கு நான் கடனாளியாக போய்விடுவேனோ, உலகத்திலே நான் இப்படித்தான் வாழ வேண்டுமோ என்று நாங்கள் சொத்துக்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது திஜாரத்துன் தஹ்சவுன கசாதஹா, லொஸ்ட் அடைஞ்சிருமோ என்று பயப்படுகிற வியாபாரம் எப்படி அழகாக சொல்லி காட்டுகிறான். எதுக்கு நாங்கள் பயந்து வாழுகிறோமோ எதுவும் எனக்கு லுஸ்ட் அடையாது என்ற ரப்பை நாங்கள் பயப்படுகிற போது அவன் எனக்கு அதாவது செல்வங்களை தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். இறுதியாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொல்கிறார், ஒரு மூமின் அஹ்ஸன வன்னு பில்லாஹ், அவன் அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்கின்ற போது அவனுடைய அமல்களும் அவனுடைய உலக வாழ்க்கையும் அவன் வாழுகின்ற அவனுடைய செயற்பாடுகள் கூட நல்லதாக அமையும். அவன் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொண்டவனாக இருந்தால் அவனுடைய செயற்பாடுகள் அவனுடைய நடைமுறைகள் எல்லாம் கெட்டதாக அமைந்துவிடும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வை நாங்கள் நல்லெண்ணம் கொள்வோம். அல்லாஹ்வை நாங்கள் நல்லெண்ணம் கொள்ளாத நிலையிலே மரணிக்கின்ற போது எங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சூரா ஃபத்ஹிலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வை நல்லெண்ணம் கொள்ளாவிட்டால் நாங்கள் முனாஃபிக்கின்களாக முஷ்ரிக்கீன்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயுஅத்திபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் முஷ்ரிகீன வல் முஷ்ரிகாத் அல்லாஹ்னீன பில்லாஹி லன்னஸவ அலைஹிம். சூரா ஃபத்ஹினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முனாஃபிக்கீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முஷ்ரிக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் தண்டனையை கொடுப்போம். எதற்காக தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை கெட்ட எண்ணம் கொண்டதற்காக, அல்லாஹ்வை பற்றி தப்பாக அவர்கள் ஈமான் கொண்டதற்காக, தப்பாக அவர்கள் பேசியதற்காக, தப்பாக அவர்கள் எண்ணியதற்காக. எனவே நாங்கள் முனாஃபிக்கின்களாக மரணித்து விடக்கூடாது. நபிகளார் இறுதி நேரத்திலே சொன்ன அந்த வசியத், லா யமூத்தன்ன
அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن بالله. நீங்கள் அல்லாஹுவை நல்ல நிலையிலே எண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் மரணியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய மரணத்தின் போது அந்த அல்லாஹுவை நல்ல நிலையிலே சந்திப்பதற்கும் அதனூடாக நாங்கள் ஈரோலைகளும் வெற்றி பெறக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.